செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிறார். நியாயமாக செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்போ வைப்பான்? நான் வந்தால் வைப்பேன். நீங்கள் எப்படிப்பா? உங்கள் அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிக்கிட்டு? நான் முதலமைச்சராகிட்டா இன்றைக்கி பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிடுமா? இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது. அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பார்த்துக்க, அரச உத்தரவு அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்லை ஆந்திர அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேர்? அடித்து அடியில் இப்போ திருச்சியில் கட்டுற நூலகத்துக்கு இல்லை நாங்கள் காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில் ஒரு கலையரங்கம் கடற்கரையில் 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை சம வாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் சீமான் எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினாடா டேய் டேய் ஓகே பேல. பெரியார் என்ன பண்ணியிருப்பார்? என்ன பண்ணி இருந்திருப்பார்? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா அப்படி நினச்சி பேசிக்கிறிய? இந்த முன்னாடி நிற்கிறவ எல்லாம் சும்பப்பயிலுக கேவலங்கட்டவன் நினச்சித்திர. நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. என்னடா பெரியார்? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி, காப்பிய நாயகி. மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை, கருத்தை நிராகரிக்கிறார்கள், வெளிநடப்பு. பாண்டியன் அவையிலே, பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா. உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான்.
அந்த மறைந்த மாமகன் வள்ளுவ பேராசனை, பேரறிஞனை, பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார். திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன், அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்லுகிறான், தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான். எனக்கு முன்பே பல பேர் இருந்திருக்காண்டாங்கிறான். என் தொல்காப்பியனுக்கும், என் வள்ளுவனுக்கும், என் இளங்கோவனுக்கும், என் கம்பனுக்கும், சீர்தலை சாத்தனாருக்கும், பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல ஔவைக்கும், காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா? யார்? அவனையெல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரடா. படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் இவாடா, சாயிதை துரைச்சாமி எங்கள் ஐயாவாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கிற. இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்கள் ஐயா சைதை துரைச்சாமிக்கு மனிதநேய அமைப்பு. அவரே சொல்கிறதில்ல. என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை. பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுபசோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதலில் என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன்? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே. வைத்தியக்கார பல தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு. கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா? டே முற்போக்காடா? வைத்தியக்கரப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா அறுத்தாரு சொல்கிறா? வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பையா, மருமகளுக்கு இல்லை பேத்திக்கு இல்லை மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா. எதையாவது பேசிக்கிறப்ப முருகா மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாது. நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலாக படுத்திருக்கணும். நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா? நீ ஏய் நான் உனக்கும் சத்தம் பேசிட்டுருக்கேன். பார்த்துக்க. காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தியே பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துகிறேன். இந்த 6 மாதத்தில் என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துக்க.